அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்கு இடையில உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதற்கு முன்பு மறக்காம சிங்கை பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் 1/2 கிலோ வாங்கி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெந்நீரில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து கட் பண்ணின காலிஃப்ளவரை 5 நிமிடம் போட்டு தனியாக எடுத்து வைங்க. சூடான சட்டியில் எண்ணெய் 2 கரண்டி, நறுக்கிய வெங்காயம் 1, முந்திரி 5 சேர்த்து நன்றாக வதக்கவும். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஆற விட்டு அப்புறம் தக்காளி 1 சேர்த்து அரைத்து கொள்ளுங்க. அதே சட்டியில் மீண்டும் எண்ணெய் 2 கரண்டி விட்டு பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஜீரகம் 1 கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கரண்டி சேர்த்து வதக்கவும். இதனுடன் மிளகாய்த்தூள் 1 கரண்டி மற்றும் அரைத்து வைத்த மசாலாவையும் சேர்த்து நன்றாக கிளறவும். அடுத்து மல்லித்தூள் 2 கரண்டி, பிரியாணி மசாலா 1/2 கரண்டி, ஜீரகத்தூள் 1/2 கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கிரேவி நன்றாக கொதிக்கும் போது காலிஃப்ளவரை இதில் சேர்த்து கிண்டவும். தண்ணீர் 1 கப் சேர்த்து 5 நிமிடம் வேக வைக்கவும். நான் இப்போ கேட்குற கேள்வி இதுதான், காலிஃப்ளவருக்கு தமிழ் பேர் என்ன? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியாக மல்லி இழை தூவினால் சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிங்கை பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.